எங்கள் வீட்டு மாட்டுப் பொங்கல் பார்க்கலாமா? இப்போது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு அழகா ஒரு மாடு, பானை, கரும்பு, ஒரு லோட்டஸ் வரைஞ்சி குட்டியாக ஒரு கோலத்தை போட்டு மாட்டுப் பொங்கல் கோலத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் நானும் நல்லா ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன, பொங்கலுக்கு தேவையான எல்லா ஒர்க்கையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு அழகான செங்கல் வச்சு அதில் பிள்ளையார்லாம் பிடிச்சி வச்சு அதில் பூ வச்சு அதை கொஞ்சம் அழகாக டெக்கரேட்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்காக பானையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அந்த பானையை ரெடி பண்ணும்போது அதில் முக்கியமாக இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிறதுனால வெண்பொங்கல் மட்டும்தானா. ஸோ அதனால் இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து அது எல்லாமே கட்டி பானையை அழகாக ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ண பானையை கொண்டு அடுப்பில் வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு பூஜையெல்லாம் போட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் எல்லோரும் பால்லாம் ஊற்றிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் பால்லாம் ஊற்றி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுப்பை நல்லா எரிச்சதுக்கப்புறம் பொங்கலும் நல்லாவே பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த டைம்லலாம் பொங்கல் அப்படின்னு சொல்லி பொங்கலோ பொங்கல்னு சொல்லி ரொம்ப சூப்பராக எல்லாமே பசங்க எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் கேட்கும்போது. ஸோ பொங்கலுக்கு தேவையான எல்லாத்தையுமே அம்மா ஒன்று ஒன்றா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்றைக்குமே கிராமத்தில் இருக்கிற பாரம்பரியமான பொங்கலை வார்த்தைகளால் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பொங்கலுக்கு தேவையான அரிசியெல்லாம் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டுங்க பொங்கலும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பொங்கல் கொதித்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பொங்கலை நல்லா நேரம் பார்த்து இறக்கி வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமிக்கு தேங்காய்லாம் உடச்சி சின்னதாக ஒரு பூஜை போட்டு படையெல்லாம் போட்டு சூரிய பகவானை வழிபட்டுட்டு நேராக மாட்டு பொங்கல் கொண்டாடுறதுக்காக சூரிய பகவான்கிட்ட காமிச்சிட்டு மாட்டுக்கு செஞ்ச பொங்கலை மாட்டுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு டேவே மாட்டுப் பொங்கல் சிறப்பாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, மாட்டுக்கு பொங்கல்லாம் ஊட்டி முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே சாமிக்கு படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஃபேமிலியாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக குட்டி தூக்கம் தூங்கிட்டு ஒரு 6:30 போல் மாட்டுக்கு ஒரு ஆரத்தி மாதிரி எடுத்துகிட்டு அன்னைக்கு மாட்டோடைய திஷ்டியை கழிப்பாங்க. ஸோ இது எங்கள் ஊரில் எங்கள் சைடில் பண்ணுவாங்க. மற்ற ஊர்லலாம் எப்படி அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அம்மாவுக்கு மட்டும் பண்ணால் கோச்சிக்குவாங்கல்ல. ஸோ அதனால் அவங்களோட குழந்தைக்கும் கண்ணுக்குட்டிக்கும் பண்ணிவிட்டு பூ போட்டு ஆசீர்வாதம்லாம் பண்ணிவிட்டு நாங்களும் மாட்டுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினப்போ இந்த ஒரு மூமெண்ட் நடந்தது. தலையை குமிச்சு மாடு எங்களை ப்ளஸ் பண்ணிச்சு. அது ஒரு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி வீட்டுக்கு ஒரு திஷ்டி பெரிய ஆரத்தியெல்லாம் எடுத்துட்டு ஒரு செதறு தேங்காய் அங்கே வீட்டு வாசல்லையே உடைக்கிறது எங்களில் ஒரு பழக்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக மாட்டை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர முடியாததுனால கன்றுக்குட்டியை கொஞ்சமாக கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால வாழைப்பழம்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி கூப்பிட்டோம். பட் ஆனால் அது வரல. அதுக்கு பிடிச்ச ஃபுட்டை கொடுத்தா தானே அது வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக புண்ணாக்கு கொஞ்சம் கொடுத்து கூப்பிட ட்ரை பண்ணோம். ஸோ வாழைப்பழத்தை மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே நின்றுடுச்சு. இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு கூட ஏறவே இல்லையா. ஸோ கொஞ்சம் புண்ணாக்கு எடுத்துகிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ட்ரை பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வந்தே ஆகணும், ஒரு ஸ்டெப்பாவது மேலே வரணும் அப்படிங்கிறதுனால புண்ணாக்கு கொடுத்து கொஞ்சம் ஒரே ஒரு படி மட்டும் மேலே கூட்டிகிட்டு வந்தோம். சரி ஓகே, வீட்டுக்குள்ளே வரலனாலும் வீட்டு படியை மிதிச்சினாலும் மகாலட்சுமி கோமாதாவே நம்ம வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கோமாதாவில் கிட்டத்தட்ட 33 தெய்வங்கள் அடங்கியிருக்கு. ஸோ அந்த ஒரு கோமாதாவை நம்ம மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுனால அந்த 33 வகையான தெய்வதைகளும் நம்ம வீட்டையும் நம்ம வீட்டுக்குள்ளே வர லக்ஷ்மியையும் ஆசீர்வதித்து நம்மளை எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமான நல்ல செல்வமாகவும் வளமாகவும் நம்மளை வச்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கான முழுமையான பொருள். ஸோ அதனால் கோமாதாவை வழிபட்டு நம்மளை மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்குள்ளே அழைக்கணும்.